கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் 14th ஆகஸ்ட் அண்ட் 26 செப்டம்பர் 2 நாள்லையும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு 5 nights 6 days அப்படின்னு சொல்லி ஒரு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் பேக்கேஜ் ஒன்று பெர் பர்சனுக்கு இவங்க 79,999 சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் இன்றைக்கி வெளியாக இருக்கிற தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் ஆசாசியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு தருணத்தில் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகி கடைசியாக 3 மாதம் பேசாமல் பிரிஞ்சே இருக்கிறாங்க. முதல்ல இவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ண இந்த 2 பேத்துக்கு நடுவில் அப்படி என்ன தான் பிரச்சனை, எதுக்காக பிரிஞ்சாங்க, திருப்பி கடைசியாக இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த படத்துடைய இயக்குனரான பாண்டியராஜ் இந்த படத்தில் ஒரு சூப்பரான விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு எமோஷன், ஆனால் அது ஒரு ஈவெண்ட்டாக தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம், அந்த காதல், அந்த பந்தம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் என்ன நடக்குது, ஏதோ ஆசாசியாக ஒன்று அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜ் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு இந்த 90 நாளோ இல்லை ஒரு 6 மாதமோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுக்கு முடிய பிடிச்சி அடித்து உருண்டுக்கிட்டு கடைசியாக சண்டை போட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அப்ளை பண்ணி அடுத்து டிவோர்ஸை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, இனிமேல் நான் லைஃப்பில் நினச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு 40 லிட்டர் பாலை வாங்கி வச்சு குளிச்சுக்கிட்டு திடுறாங்க. நடக்குது இல்லை, இருக்கிறதேன்னு சொன்னேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு திடுறீங்களே, எப்போ முதல்ல அந்த உறவுங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சூப்பராக ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து வச்சுருக்காரு இந்த படத்தில். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, இன்னும் சொல்ல போனால் அந்த கதாபாத்திரமாகவே 2 பேர் நின்றுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தருணத்துலையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி மொட்டை மாடியில் மாமனார்கிட்ட அந்த மீன் குழம்பு பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் ஆகட்டும், திருவண்ணாமலை கோயில் முன்னாடி அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி செம்மையாக பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. நித்யா மேனனை பொறுத்தளவுக்கு விஜய் சேதுபதி வாங்கி கொடுக்குற வெரைட்டியான புரோட்டாவெல்லாம் தின்னுபிட்டு அவங்க வெறும் ரியாக்ஷனே போதும்ப்பா, அந்த கதாபாத்திரத்துக்கு அந்தளவு கனகச்சிதமாக பொருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன்கிட்ட ஒரு சில தருணங்களில் கொஞ்சம் குழாவி அப்படி அந்த குழஞ்சி பேசக்கூடிய அந்த மூமெண்ட் ஆகட்டும், டே போடா அப்படின்னு அந்த கோவத்தில் கணவன்கிட்டே எரிஞ்சு விழுகக்கூடிய ஒரு சில மூமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை கேரி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. யோகி பாபுவை பொறுத்தளவுக்கு அவர் 20 படம் பண்ணால் ஒரு படத்தில் தான் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அது இந்த படத்தில் லக்கிலி அமைஞ்சு போச்சு. அவர் அந்த கருப்புசாமி கோயிலில் கெவிலி கத்துறதுக்கு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கு அந்த தருணம் ஆகட்டும், ஹோட்டலில் நித்யா மேனன் பெல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க டேபிளில், அந்த கல்லாப்பெட்டி அந்த டேபிளில் நம்ம விஜய் சேதுபதி புரோட்டாக்கல்ல அவங்க அடிக்கிற பெல்லுக்கு இவர் எசப்பாட்டு போடுற மாதிரி புரோட்டாக்கல்ல அந்த கரண்டியை வச்சு தட்டிக்கிட்டு இருப்பாப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த யோயோ, அடடா பெரிய இசைஞானி குடும்பம் அவங்க, இது யாரா நடுவில் ஈமானா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று போடுவார். இந்த மாதிரி ஒரு சில டைமிங் எல்லாம் யோகி பாபு செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த 3 பேர் போக சரவணன், தீபா சங்கர், ரோஷினி ஹரிப்பிரியன், ஆர்கே சுரேஷ், செம்பன் வினோத் ஜோஷ், ஜானகி சுரேஷ், காளி வெங்கட், அருள்தாஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. எம் சுகுமாருடைய சினிமோட்டோகிராஃபி விஷுவலி அப்பீலிங்காக நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கதைக்களத்தை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது அவருடைய விஷுவல்ஸ் எல்லாமே. அதே மாதிரி சனாவுடைய மியூசிக்கில் அந்த கெஞ்சிரனே பாட்டு தேட்டரில் வேறு லெவல் வைவது, அது ஒரு மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் மற்ற பாட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகேயா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ஒரு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு சில வசனங்கள் அட்டகாசமாக இருந்தது. குறிப்பாக இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்கள மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கணும், அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு அலாதி ஆனந்தம், சரியான ஒரு வசனம் அது. அதே மாதிரி பிள்ளைகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா அது அவங்க லைஃப் அவங்களே பார்த்துப்பாங்க.
பேரண்ட்ஸ் தேவையில்லாமல் உள்ளே போய் தலையை விடுற வேலையை நிறுத்துங்க நீங்கிற அந்த வசனமாகட்டும்னு ஒரு சில வசனங்கள் ரொம்ப அர்த்தமுள்ளதாக எனக்கு பட்டுச்சு இந்த படத்தில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க என்ன கதையை சொல்கிறதுக்கு வந்தாங்களோ அதை கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஹாஃபை தாண்டி இவங்ககிட்ட பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் எந்த ஒரு சுவாரஸ்யமான காட்சி அமைப்பு அது இதுன்னு எதுவுமே கிடையாது. ஹேய் ஹேய் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வந்தால் கத்துனா பரவாயில்ல, ஸ்க்ரீனுக்குள்ளே வரக்கூடிய 220-30 கதாபாத்திரமும் கத்திக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு காது வலிக்குது, பயங்கர இறைச்சலாக இருக்குது. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் கூட இம்மி கூட சுவாரஸ்யம் இல்லை. படத்துடைய செகண்ட் ஹாஃபு மொத்தத்துலேயுமே அந்த கிளைமேக்ஸ் தவிர, அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அது வரைக்கும் நடுவில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் அவ்வளோ சுவாரஸ்யமாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வீட்டில் ஒரு ரவுடி இருக்கலாம், விடுபுலாவாக ரவுடி இருப்பீங்க அப்படிங்கிற கதையா, ஹீரோ ஒரு ரவுடியாமா, ஹீரோவுடைய அப்பா ஒரு ரவுடியாமா, ஹீரோவுடைய தம்பி ஒரு ரவுடியாமா, ஹீரோயின் ஒரு ரவுடியாமா, ஹீரோயினுடைய அப்பா ஒரு ரவுடியாமா, ஹீரோயினுடைய அண்ணன் ஒரு ரவுடியாமா. என்னங்கப்பா இது? அது ஏன் 2 அம்மா கேரக்டரை விட்டீங்க? அவங்களும் ஊருக்குள்ளே ஒரு சொர்ணாக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஆளுக்கு நான் தான் ரவுடி, நீ தான் ரவுடி, நான் தான் வச்சு நீ தான் வச்சு அப்படிங்கிறனால தான் ஹோய் ஹோய் அப்படின்னு ஆளுக்கு கத்திக்கிட்டே தெரிஞ்சது இந்த படம் ஃபுல்லாக. இதுதான் இந்த படத்துடைய இன்னொரு பிரச்சனை. அவங்க மாட்டுக்கு நினச்சதெல்லாம் எழுதி விட்டாங்க கதாபாத்திர வடிவமைப்புலையுமே. இவங்க சொல்ல வந்த அந்த கதைக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஆசாசியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. 3 மாதம் பேசாமல் இருக்காங்க. திருப்பி இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா, இவ்வளோ தான் கதை. இப்போ படத்துடைய ஆரம்பமே ஒரு கோயிலில் தான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலே தான் போகுது. இவங்க சொல்கிற அவ்வளோ விஷயங்களும் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் ஒரு விஷயத்தை சொல்லும், அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு என்ன நடந்துச்சுங்கிறத காமிச்சிட்டு வருவாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. அதனால் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த இத்துணோண்டு கதைக்கு 2 மணி நேரம் 20 நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி சார். முடியல. ஒரு 1/4 மணி நேரத்தை நீங்கள் தாராளமாக கத்திரி போட்டிருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் எதுவுமே பெருசாக சுவாரஸ்யமாகவும் இல்லாமல் போச்சு. அப்படிங்கிறனால நம்மளுடைய பொறுமையை கொஞ்சம் சோதிக்கத்தான் செய்யுது இந்த படம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேயான ஃபஸ்ட் ஹாஃபு, எதுவுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃபு, இப்படி 2ம் சேர்ந்த ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த தலைவன் தலைவி. அடல்காரன் எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.